பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி அனைத்து ஊழியர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் அருகில் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி அனைத்து ஊழியர் சங்கம் சார்பாக மாநிலம் தழுவி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அந்த சங்கத்தின் மாநில தலைவர் லாமினாட்டன் பிரிட்டோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அனைத்து வகையான தொகுப்பூதிய ஊழியர்களின் கோரிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வது, பாரபட்ச ஊதியத்தை 35,000 ரூபாயாக நிர்ணயம் செய்வது உள்ளிட்ட கோரிக்கையில் வலியுறுத்தினார். மாற்றுத்திறனாளி ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட அவர்களது கோரிக்கைகளையும் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். எங்களது முக்கிய ஒற்றை கோரிக்கையான பணி நிரந்தரம் அரசு உடனே எங்களை கருத்தில் கொண்டு பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் என்றும், இடைப்பட்ட காலங்களில் எங்களுக்கு பிற மாநிலங்களில் வழங்குவது போல் குறைந்தபட்ச ஊதியம் 35,000 வழங்கிட வேண்டும் என்றும், மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய பயணப்படியானது 2,500 வழங்கிட வேண்டும் என்றும், அவர்களையும் அரசு ஆணை 2007 படி உடனடியாக பணி நிரந்தரம் செய்து அவர்களது வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்திட வேண்டும் என்றும் எங்களது முக்கிய கோரிக்கையை நிறைவேற்றிட அரசிடம் இதன் வழியாக கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம்.